السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் இந்த திக்ரை நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். நாம் எதனை அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 9 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இது மிக முக்கியமான ஒரு நேரம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. தஹஜ்ஜத்தினுடைய நேரம் நாம் அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆக்களை கேட்போம். ஏனென்றால் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் இந்த கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 9 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 3 தடவைகள் நாம் ஸலவாத்துக்களை கூறுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தையாவது 3 தடவை ஓதிவிட்டு அதன் பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 33 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவைகள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை 100 தடவைகள், அதன் பின்னால் மீண்டும் ஸலவாத் 3 தடவை, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற இந்த ஸலவாத்தை 3 தடவை, அதன் பின்னால் நாம் 100 தடவைகள் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை நமக்கு வழங்குவான். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் 3 தடவை, அதன் பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் இதனையும் 33 தடவை ஓதுவோம். அதே போன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இதனை 100 தடவைகள், அதன் பின்னால் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் இதனை 100 தடவைகள். இவ்வாறு நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.